இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு 10.5க்காகவும் சாதிவாரி கணக்கெடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்களை கோட்டையிலே சென்று சந்தித்து 35 நிமிடம் ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பது போல பாடம் எடுத்தோம். ஆனாலும் இதுவரை பயனேதும் ஏற்படவில்லை. ஆக இந்த நேரத்திலே தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் 10.5 சாதாரணமாக ஒரே வாரத்திலே கொடுக்க முடியும். இருக்கின்ற தரவுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கொடுக்க முடியும். ஆனாலும் இது செய்ய மறுக்கின்றீர்கள். இது இன்னொன்று சாதிவாரி கணக்கெடுப்பு. அது மத்திய அரசு தான் எடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு தட்டி கழிக்கின்றீர்கள். நான் இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன், உங்களாலே முடியும். பல மாநிலங்கள் அதை செய்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களாலே முடிவதை மத்திய அரசிடம் ஏன் விடுகிறீர்கள்? அதனால் அதையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்காக போராடாமல் நாங்கள் விடமாட்டோம், விடப்போவதுமில்லை. ஏனென்றால் இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலே ஒரு கடுமையான போராட்டத்தை எங்களுடைய இளைஞர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை அறிவுங்கள் ஐயா என்று 14 வயசு 15 வயசு பையன் அல்லது பெண்கள், பெண் தெய்வங்கள் எதிர்பார்த்து சொல்லுகிறார்கள். 10.5 அவங்களுக்கு படிஞ்சு போச்சு மனசில். என்னிடம் வரும்போது அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், 10.5 என்ன ஆச்சு அப்படின்னு என்ன கேட்குறான் பையன், சின்ன பையன், சின்ன பசங்க வர்றவங்க, அவன் அப்பா அம்மாவோட வர்றவங்க என்ன வந்து கேட்குறான் பக்கத்தில் வந்து, என்னப்பா இந்த 10.5 என்னாச்சு? அவனுக்கு 10.5 என்னன்னு தெரியாது. ஆனால் 10.5ன்றது அவன் மனசில் படிஞ்சு போச்சு. அதனால் அது நிச்சயமாக நடைபெறும். இந்த நேரத்தில் அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.